வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக 6 வயது சிறுமி 9 வயது சிறுவன் உட்பட 11 உயிர்கள் பலி கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய அழுத்தத்தின் கீழ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். 6 வயது சிறுமி 9 வயது சிறுவன் பாதாள உலகத்தைச் சேர்ந்த கனேமுல்லை சஞ்சீவ ஆகியோர் உயிரிழந்த சம்பவங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற இந்த அதிகரித்து வரும் நெருக்கடியை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த வருடம் மாத்திரம் நாட்டில் 14 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களைச் சேர்ந்தவர்களின் நடவடிக்கையை இது என பலர் கருதுகின்றனர். சமீபத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மிதேனியாவிலும் கொழும்பிலும் இடம்பெற்றுள்ளன. மிதேனியாவில் 39 வயது நபரும் அவரது மகனும் இனந்தெரியாத நபர் ஒருவர் இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதில் உயிரிழந்தனர். கடவத்தை சந்தியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சிறுவனும் சிறுமியும் பின்னர் வைத்தியசாலையில் உயிரிழந்திருந்தனர். உயிரிழந்தவர்கள் கஜா என அழைக்கப்படும் அருணா விதானகமகி என தெரிவித்துள்ள காவல்துறையினர் இவர் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் என குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பில் பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஹனேமுல்லை சஞ்சீவ கொழும்பு புதுக்கடி நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று காலை துணிச்சலான விதத்தில் இந்த கொலை இடம்பெற்றது. சட்டத்தரணிகள் போன்று வேடமணிந்த ஒருவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்து நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவங்கள் பலவற்றுக்கு போதைப்பொருள் வர்த்தகமே காரணம் என சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். குற்றச்செயல்கள் அதிகரிப்பினால் திணறிக் கொண்டிருக்கும் பல நாடுகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக கடும் நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்துள்ளன என தெரிவித்த அந்த காவல்துறை அதிகாரி இலங்கையில் வன்முறைகள் அதிகரித்து வருவதால் இலங்கையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை உருவாகியுள்ளது என தெரிவித்தார். அதிகரித்து வரும் இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு மறைமுக புலனாய்வாளர்களை பயன்படுத்துதல் மற்றும் ரகசிய நடவடிக்கைகளை அவசியமாக உள்ளதாக தெரிவித்த அவர் ஒரு குழுவால் மாத்திரம் இதற்கு தீர்வை காண முடியாது என குறிப்பிட்டார். இந்த குற்ற கும்பலுக்கு எதிரான போராட்டத்துக்கு சட்ட அமலாக்கல் அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு அவசியம் என குறிப்பிட்ட அவர் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் குற்றவாளிகள் தொடர்ந்து செயற்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை இலக்கு வைத்து முன்னைய அரசாங்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கை வெற்றியளித்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்காக தேடப்பட்ட பல தனிநபர்கள் கைது செய்யப்பட்டனர். சில துப்பாக்கி பிரயோகங்களில் ஈடுபட்ட நபர் அல்லது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டாலும் 3-4 மாதங்களின் பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர். அனைத்து சம்பவங்களும் ஒரே பாணியிலேயே இடம்பெறுகின்றன. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் இது தொடரும் என தெரிவித்த அந்த அதிகாரி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடையும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வதற்கான பொறிமுறைகள் அவசியம். அவ்வாறான பொறிமுறை இல்லாவிட்டால் சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விடுதலையாகுவார்கள் என அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் குற்றவாளிகளை இலக்கு வைத்து காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளை வன்முறை மிக்க மோதல்கள் இடம்பெற்றன. சந்தேக நபர்கள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இதற்கு சில குழுக்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பை வெளியிட்டன. யுத்திய நடவடிக்கை ஆரம்பித்திருந்த முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் கடும் பலத்தை பயன்படுத்துவதை நியாயப்படுத்தியிருந்தார். குற்றவாளிகளை கொலை செய்வது ஒரு பாவமல்ல என தெரிவித்திருந்த அவர் நாட்டின் பாதுகாப்புக்காக செயற்படுவதற்கு அதிகாரிகள் தயங்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். போதைப் பொருள் குழுக்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதாக தற்போதைய அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் அதிகரித்து வரும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட படையணிகள் தேவை என்பது தெளிவாகியுள்ளது. பாரம்பரிய கலாச்சார கூறுகளை கருத்தில் கொள்ளும் போது இந்த வகையான குற்றங்களை கையாள்வது மிகவும் கடுமையான விடயம் என அந்த அதிகாரி தெரிவித்தார். அதிகரித்து வரும் குற்றங்களை கருத்தில் கொண்டு தேவை ஏற்பட்டால் எதிர்கால நடவடிக்கைகளில் விசேட அதிரடிப்படையினரை ஈடுபடுத்துமாறு காவல்துறை அதிபர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டார். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பின் 6 காவல் நிலையங்களில் விசேட அதிரடிப்படையினரை நிறுத்தி வைப்பதற்கு காவல்துறையினர் தீர்மானித்திருக்கின்றார்கள். உண்மையில்
திட்டமிட்ட குற்றங்கள், போதைப்பொருள் குற்றங்கள் கையாள்வதற்கு உலகின் பல நாடுகளில் விசேட படையணிகள் உள்ள போதிலும் இலங்கையில் இவ்வாறான படைப்பிரிவு ஒன்று இல்லாதமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாட்டை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலியாக இன்றைய தின நாடாளுமன்றம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வருகை தரும் வாகனங்கள், நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் அதிகம் காவல் கூண்டில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தின நாடாளுமன்ற அமர்வுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் இவையை தாண்டி நேற்றைய தின சம்பவமானது எவ்வாறான உற்றுநோக்களை கொண்டு வந்திருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் அதுவும் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் சர்வதேச அளவில் ஒரு அச்சமாக இல்லாட்டி பாதுகாப்பின்மை சார்ந்து பார்க்கப்பட்ட ஒரு விடயம். அதிகளவிலான மிக முக்கியமான சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், இல்லையென்றால் ஊடகங்களாக இருக்கட்டும், பல தங்களுடைய செய்திகளை பிரசுரித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று காலை நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலகு கும்பல் தலைவர் கனேமுல சஞ்சீவ கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட புத்திக பனதுங்க தெரிவித்திருந்தார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான பெண் வழக்கறிஞர் போல் உடையணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அந்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கி வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவகுமார சமரரத்தின நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு வெளியேற முயன்ற போது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இதேவேளை கனேமுல சஞ்சீவ தொடர்பான விசாரணைகளில் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதிமன்ற பதிவாளருக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் புலனாய்வு பிரிவினர்களுக்கு வழங்குமாறு பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டார். சஞ்சீவ உயிரிழப்பு தொடர்பாக வாழைத்தோட்ட காவல்துறையினர் தாக்கல் செய்த அந்த பி அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த பி அறிக்கை வாழைத்தோட்ட காவல் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சுஜத் பிரியந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சம்பவம் குறித்து புகார் அளித்த காவல்துறை அதிகாரிகள் அந்த நேரத்திலேயே விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் அதனைத் தொடர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த விசாரணை அந்த இடத்துக்கு சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு உடனடியாக காவல்துறை மாதிபர் அதிபர் விசேட அதிரடிப்படையினர் எல்லோரும் குவிக்கப்பட்டு மோப்ப நாய்களை கொண்டு பல்வேறு வகைப்பட்ட விதத்தில் அந்த குற்றவாளியை அந்த துப்பாக்கிதாரியை பிடிப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். நேற்று தினம் 7 மணியளவில் துப்பாக்கிதாரியை புத்தளத்தில் வைத்து கைது செய்திருந்தார்கள். இந்த கைதில் இந்த துப்பாக்கிதாரிக்கு 34 வயது என தெரிய வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவர் ஒரு இராணுவ லெப்டினர் என்ற ஒரு விடயமும் இங்கு வந்திருக்கின்றது. இதனை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை கடுங்காவலில் வைத்து விசாரிப்பதற்காக அங்கு நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் இந்த துப்பாக்கிதாரிக்கு உதவிய அந்த நபர் சார்ந்த அந்த பெண் சார்ந்த தகவல்கள் எதுவும் தெரிய வரவில்லை. அவரை உடனடியாக பிடிப்பதற்கோ அல்லது கைது செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களை உதவுமாறு அங்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அது நீதிமன்ற வளாகத்துக்குள் நடைபெற்ற அந்த விபத்தில் அதிக அளவில் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம், இவர்களால் இந்த குற்றவாளிகளை பிடிக்க முடியாது என்று சொல்லி நேற்று தினம் மாலை 7 மணிக்கு அவர்கள் 7 மணிக்கு கண்மித்த நேரங்களில் அந்த குற்றவாளியை கைது செய்திருந்தார்கள் என்பது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம். சர்வதேச மட்டத்திலும் சரி, ஸ்ரீலங்காவிலும் சரி, இது எப்படி இருக்க இதையும் தாண்டி நாடாளுமன்ற அமர்வுகளில் அதிகமாக இந்த பாதுகாப்பு சார்ந்தும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து இந்த நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சார்ந்து பேசப்பட்டிருந்தது. புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பின்னணியில் உண்மை பகிரங்கப்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சொல்லியிருந்தார். பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதால் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபடிய போவது
என்பதில் அனைத்து விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்படும். ஆகவே புதுக்கடை நீதிமன்றத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் கவலைக்குரியது. துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முறையான விசாரணைகளை மேற்கொண்டு சம்பவத்தின் பின்னணியை பகிரங்க வெளிப்படுத்துவோம். கடந்த கால ஊழல் மோசடிகள் படுகொலைகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் குறித்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து தூய்மையானவர்களைப் போல் பேசுகிறார்கள். அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்கினை கேள்விக்குள்ளாக்கும் தரப்பினர்களின் காலத்தில் தான் பல சம்பவங்கள் இடம்பெற்றன. நீதிமன்ற சுயாதீன செயற்பாட்டுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அதேபோல் காவல்துறை விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய சம்பவங்களின் உண்மை வெகு விரைவில் வெளிவரும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அப்புகாமி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் சந்தேக நபர், அதுவும் பாதுகாப்பு கூண்டில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் பதவி விலக வேண்டும். இவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் மாத்திரமே என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அப்புகாமி தெரிவித்திருந்தார். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு தற்போது மலினப்படுத்தியுள்ளது. பட்டப்பகல நடுவீதியில் மனித படுகொலைகள் இடம்பெறுது. இலங்கையில் முதலாக நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதி முன்னிலையில் இந்த குற்றவாளி கூண்டில் உள்ள சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கடந்த காலங்களிலையும் இது பற்றிய பாதுகாப்பு பற்றியும் மார்பு தட்டி பேசுவார்கள். தற்போது நிலைமை எவ்வாறு உள்ளது? இவ்விருவரும் பதவி விலக வேண்டும். ஆகவே தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தப்பட்டிருக்குது. அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வாய்ச்சொல் வீரர்களே இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கும் அவர்களால் தீர்வு முன்வைக்க முடியாது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டம் அரசாங்கத்துக்கு சவால் மிக்கதாக அமையும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். இதையும் தாண்டி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சார்ந்து பேசியிருந்தார்கள். இதனுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்னும் அந்த இவருக்கு உதவி செய்த அந்த சந்தேக நபரை தேடிப்பிடிப்பதற்காக, அந்த பெண்மணியை தேடிப்பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.